ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம விஜய் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இது தெரிஞ்சால் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போது நம்ம விஜய் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. விஜயும் காவேரியும் சீக்கிரமாகவே கண் விழிச்சு அவங்க உயிர் பொழைச்சி வந்து நம்ம காவேரி வந்து அவங்க குழந்தைய தூக்கி சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம பாட்டிமா அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க. இங்கே ஏங்க, விஜய் ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை தாங்க பிறந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்கு அவன் இப்போது நல்லபடியாக இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, நீ கவலைப்படாத, இப்போது அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த நேரம் கண்டிப்பாக காவேரி விஜயும் உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தை பழிக்கட்டும், காவேரி இப்போ எந்த நிலமையில இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே இங்கே பாட்டிமா இருந்துட்டு, ஏன் சாரதா, இப்போது குழந்தை பிறந்திருக்கு, அதை கொஞ்சம் தூக்கி கூட கொஞ்சம் மாட்டியா? அதை பற்றி நினச்சி சந்தோஷம் கூட படமாட்டேன். இப்போ காவேரி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எப்போ அதை தான் கேட்கணுமா? கொஞ்ச நேரம் கூட நாங்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் சாரதா இருந்துட்டு, என்ன பாட்டிமா இப்படி பேசுகிறீங்களே, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. காவேரி இப்போ என்ன மாதிரியான நிலைமையில இருக்காளோன்னு சொல்லிட்டு அதை நினச்சி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமாவுக்கு கோவம் வருது. ஏன்னா எங்கள் சாரதா குடும்பத்தினால தானே விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை, அந்த வீட்டில் பொண்ணு எடுத்ததுனால தானே இப்போது விஜய் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம பாட்டிமா பயங்கர கோவத்தில் அதெல்லாம் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் இங்கே சாரதா மேலே மொத்தத்தையுமே கொட்டி தீக்கிறாங்க. உங்களால் தான் இப்போது விஜய் இப்படி இருக்கான். உங்கள் பொண்ணு காவேரியை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தான் அவன் எப்படியோ இருந்திருப்பான். அவன் எப்படி இருக்க வேண்டிய ஆள். ஆனால் உங்களுக்கு வர கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லா சண்டையுமே அவன் தான் விலக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பசுபதியால் விஜய்க்கு வராத பிரச்சனை இல்லை, எல்லாமே அந்த உன் பொண்ணு காவேரியால் தானே. காவேரியை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தான் என் பேரன் விஜய் இப்போது ராஜா மாதிரி இருந்திருப்பானே. அவனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே கொட்டி தீக்கவும் எங்கள் சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. யமுனா இருந்துட்டு, ஏன் பாட்டி, என் அம்மாவே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, இந்த மாதிரி டைமில் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுதானே உண்மை. அந்த பசுபதி உங்கள் குடும்பத்தை தானே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதில் என் பேரனும் வந்து சிக்கிக்கிட்டான் தானே, அதானே உண்மை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் இதை பேசாத, இதை பேச வேண்டிய நேரமும் கிடையாது. சாரதாவுமே ரொம்ப மனசொடைஞ்சு போய் தான் இருக்கா, தயவு செஞ்சு இப்போது இதை எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஷாதாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட பிள்ளை காவேரி பொழைச்சி வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களே மனவேதனையில் இருக்காங்க. இப்போ பாட்டிமாவும் பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போது இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, எங்க குழந்தைய கொண்டு போயிட்டு விஜய் பக்கத்தில் போடலாங்க, கண்டிப்பாக விஜய் வந்து இந்த குழந்தை அழுகிற சத்தத்துலேயே அவன் எந்திரிச்சிருவான், கண்டிப்பாக அவன் எந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் அவன் நினச்ச மாதிரியே அவங்க அம்மாவே வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவனோட குழந்தைய பார்க்கறதுக்காக அவன் உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க. எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. ஏங்க, நான் இப்போவே விஜயை பார்த்தாகணுங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, ஐசியூலலாம் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ப்ளீஸுங்க, இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கொடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி இரு, நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், என் பொண்டாட்டி கல்யாணி விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய விஜய் பக்கத்தில் வச்சு அவங்கக்கிட்ட பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சத்தத்தினால விஜய் உயிர் பொழைச்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஒரே ஒரு 5 நிமிஷம் விஜய் பார்க்குறதுக்கு ஹலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கேட்கவும் உடனே டாக்டர் இருந்துட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா, அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்கே இங்கே அலைய முடியுமா, என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் டாக்டர் ஒரே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் ஆசைக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை ரொம்ப நேரமெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம தாத்தாவுமே ரொம்பவே நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணிக்கிட்ட சொல்கிறாங்க. கல்யாணியும் நம்ம தாத்தாவும் தான் இப்போது விஜய் கிட்டே போகிறாங்க. இப்போது விஜய் பக்கத்தில் போயிட்டு அந்த குழந்தைய போடுறாங்க. அந்த குழந்தை அழுகிற சத்தம், அதே சமயம் அந்த குழந்தை வந்து விஜயோட கையை இப்போ அப்படியே லைட்டாக அப்படியே பிடிக்கிறது, அது எல்லாமே நம்ம விஜய்க்கு லைட்டாக அதாவது உணர முடியுது நம்ம விஜயால். அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை அழுக அழுக அந்த சத்தம் போய் உள்ளுக்குள்ளே கேட்குது நம்ம விஜய்க்கு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம
விஜய் கண் விழிச்சிடுறாங்க. என் குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உளர்றாங்க. உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு எங்க நான் சொன்னேன் இல்லைங்க, இப்போ பாருங்க விஜய் கண் விழிச்சிட்டான், விஜய்க்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் இங்கே பாருப்பா, உன் பாட்டிப்பா, உன் பக்கத்தில் யார் இருக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இது ஏன் குழந்தையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா உன் குழந்தை தான், நீ ஆசைப்பட்ட மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்குடா, அது மட்டும் இல்லாமல் உன் அம்மாவே வந்து பிறந்திருக்காடா, இனிமேல் உனக்கும் காவேரிக்கும் எதுவும் ஆகாது, நீங்கள் சீக்கிரமாக சரியாகி வந்துடுவீங்க. அம்மா பாட்டி காவேரி எப்படி இருக்கா பாட்டி, காவேரிக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது விஜய், நீ அவளை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக அவளுக்கும் எதுவும் ஆகாது, குழந்தைய நல்லபடியாக டாக்டர்ஸ் வந்து பிறக்க வச்சு கொடுத்துட்டாங்க, நீ கவலைப்படாத விஜய், உன் குழந்தை கூட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம தாத்தா டாக்டர் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டாக்டருமே இங்கே விஜய் எந்திரிச்சு உட்காரதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் உயிர் பொழைச்சி வருவீங்களான்னு சொல்லிட்டு நாங்களே சந்தேகத்தோடு இருந்தோம், ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நினச்சோம், இப்போது இன்னுமே ஈஸியாக ஆகிப்போச்சு, ஏன்னா உங்கள் குழந்தைக்காக நீங்கள் அதாவது அந்த எமங்கிட்ட போராடி திரும்ப வந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. ரொம்ப நேரமாலாம் நீங்கள் உட்காராதீங்க, கண்டிப்பாக நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், ட்ரிப்ஸுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் ஒரு மாதிரி ரொம்பவே டயர்ட்னஸோடு பேசுகிறாங்க. என் குழந்தை வந்து என் முன்னாடி வந்து இப்போ இருக்குது, அதை பார்க்குறப்போவே எனக்கு எல்லா நோய் நொடியுமே சரியாயிடும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் காவேரியை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அவள் இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில், அவளுக்காக மட்டும்தான் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து டாக்டர் கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கவும் இதை கவனித்த பாட்டிமாக்கு அந்த நேரத்தில் கூட பயங்கரமாக பொறாமல் பொச்சரிப்பு வருதுன்னு கூட சொல்லலாம். நம்ம இவனுக்காக இப்படி அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு இங்கே நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ கூட காவேரி தான் அவனுக்கு முக்கியம், காவேரியை விட வேறு எதுவுமே அவனுக்கு பெருசாக இல்லைல்ல, அப்போது இந்த பாட்டி இந்த தாத்தாலாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது விஜய் குழந்தைய தூக்கி என் கையில் வச்சுக்கிட்டு இங்கே பாருடா, நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை, ஆனால் அது சந்தோஷமான நேரத்தில் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் உன் அம்மா இப்படி இருக்கா, எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ஒரு சமயத்தில் உன்னை வேறு வழியே இல்லாமல் சிசரிங் பண்ணி எடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சே, நமக்கு நேரம் கெட்டதாக இருந்தது போல், கண்டிப்பாக யார் உயிருக்கும் எதுவும் ஆகாது, இங்கே பாருடா உன் அம்மாவை கண்டிப்பாக நான் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாதடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. குழந்தையுமே அப்படி சிரிக்கவும் செய்து அழுவ நிப்பாட்டிடுச்சு. நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி இங்கே பார்த்தீங்களா, நான் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பாப்பா ரியாக்ஷன் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ கூட நான் பாப்பா கூட நிறைய பேசுவேன் பாட்டி, அதுக்கெல்லாம் பாப்பா ரியாக்ஷன் பண்ணுவா, இப்போது அதே மாதிரி நேர்லையுமே பண்ணுறா, பாப்பா செம்ம பிரில்லியண்ட்டாக வருவா, நான் நினச்ச மாதிரி பாப்பா டாக்டராக தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே நம்ம பாப்பாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பா, யாரையுமே நம்ம நம்பி பயந்து இருக்க வேண்டாம்ல, உடம்பு முடியல அப்படின்னா பாப்பா எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் நிறைய பேசுகிறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம விஜய் வந்து ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம், ரொம்ப நேரம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, நான் காவேரி பார்க்கணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டாக்டர் இருந்துட்டு நீங்களும் கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன்ல டாக்டர், ஆனால் என் பொண்டாட்டி இன்னுமே கண் விழிக்கலன்னு சொல்லிட்டு சிஸ்டர் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, காவேரி எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து போயிடுறாங்க. இப்போது குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. இப்போது எங்கள் சிஸ்டர் தான் குழந்தைய தூக்கிக்கிட்டு உள்ள காவேரி கிட்ட போகிறாங்க. காவேரியுமே கண் விழிக்கவே இல்லை, எப்படி அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சிஸ்டர் வந்து டாக்டர் கிட்ட கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, அது மட்டும் இல்லாமல் அதாவது பாலுமே இந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும்ல, அதே தாய்ப்பால் தானே, அதை கொஞ்சம் கொடுத்து மேனேஜ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே காவேரியை கண் விழிக்க வைக்க முடியுமா அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. விஜய் வந்து டாக்டர் கிட்ட, டாக்டர் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, என் குழந்தைய கொடுங்க, நான் எப்படியாவது காவேரியை கண் விழிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு காவேரி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. காவேரி எந்திரி காவேரி, நமக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய நேரில் கண்ணால் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ ஆசைப்பட்டிருக்க, பாரு காவேரி, எந்திரிச்சு பாரு காவேரி, நம்ம குழந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பசியினால் பயங்கரமாக கத்தி அழுகுது. இந்த அழுகிற சவுண்டு நம்ம காவேரிக்கு எங்கேயோ கேட்குற மாதிரி லைட்டாக அப்படியே அதாவது அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்த பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குது. டாக்டர் இருந்துட்டு, விஜய் அதெல்லாம் காவேரியை கண் விழிக்க வைக்க முடியாது, அவங்க கண் விழிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூடவே இந்த குழந்தை பால் குடிச்சுக்கிட்டோம், இப்போதைக்கு வேறு பால் எடுத்து ஃபீல் பண்ண வேண்டியது தானே, அதுவும் தாய்ப்பால் தான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டாக்டர்ஸ் வந்து இங்கே விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் நினைக்கிறாங்க முதல்ல அம்மாவை கிட்ட தான் ஃபீட் பண்ணணும் நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. காவேரி எந்திரி காவேரி, உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே இந்த குழந்தை தானே, பாப்பா இப்படி அழுதுகிட்டு இருக்கா, பசியில் இருக்கா, இது தெரிஞ்சுமே நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா, எழு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி நம்ம விஜய் அழுதுகிட்டே இங்கே காவேரி கூப்பிடுவோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராதா, பாட்டிமா, தாத்தா, சாரதான்னு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, அதான் காவேரி கண் விழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக காவேரிக்கு எதுவும் ஆகாது, இப்போதைக்கு குழந்தையோட பசி ஆற்றணும்ல, அதுக்கு இருக்கிறத நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. இல்லாத கண்டிப்பாக என் குழந்தைக்கு முதல்ல காவேரி தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி எந்திரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், பேஷண்ட்டை இந்த மாதிரியெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே கூடாது, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் குழந்தைய கொடுத்துட்டு வெளியே போகிறீங்களா, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்குது. இந்த அழுக சத்தத்தில் நம்ம காவேரியுமே கண் விழிச்சிடுறாங்க. அப்படியே லைட்டாக கண் விழிச்சு பார்க்குறாங்க. விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் திரும்பி பார்க்கவும் காவேரி கண் விழிச்சு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அப்போ தான் நம்ம விஜய்க்கு உயிரே வருது. பாட்டி, தாத்தா, டாக்டர், இங்கே பாருங்கள், காவேரி கண் விழிச்சிட்டா, காவேரி நம்ம குழந்தைய பாரு, காவேரி நம்ம குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கவும், ஆமாம் காவேரி, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பாரு காவேரி, பாரு பாப்பாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா கிட்ட, அத்தை நீங்கள் பாப்பாவுக்கு பசி ஆற்ற சொல்லுங்கள், நாங்கள் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுறாங்க. சாரதாவுமே அழுதுகிட்டு, காவேரி உனக்கு என்ன ஆயிடுச்சோ, நீ உயிர் பொழைச்சி வருவியா மாட்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப தவிச்சு போயிட்டோம்டி, துடிச்சு போயிட்டோம், என் உசுரே ஒரு நிமிஷம் நின்று போச்சுடி, என் மூச்சும் நின்று போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அம்மா, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிம்மா போவேன், உங்களை விட்டுட்டு என்னால் கண்டிப்பாக போக முடியாதும்மா, எப்போவுமே உங்களுக்காகவே நான் இருக்கவும்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே குடும்பத்துக்காகவே நீ உழைச்சிடி, குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக உன்னுடைய சந்தோஷத்தை நிறைய இடத்துல நீ விட்டு கொடுத்துருக்க, இப்போவும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியமாக சொல்கிறியடி, இதை விட எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாதுடி, நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமா? ஆமாம், பாப்பா ஆரோக்கியமாக தானே இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, இல்லடி குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபீடுமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியோட பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி நீ சொன்ன மாதிரியே ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே இவனுமே, இங்கே பாரு விஜய், அது தானாக நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, இது ராகவ் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நிவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் விஜய், இந்த ராகவ் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், நல்லா பிளான் பண்ணி உங்கள் 2 பேருமே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு தான் அவன் பெரிய லாரியாக அனுப்பி ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் பண்ண லாரியும் சரி, அந்த டிரைவரும் சரி, 2 பேருமே இந்த ஊர்லேயே இல்லவே இல்லை, போலீஸுமே வந்து விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவனை உயிரோடவே விட மாட்டேன், அந்த ராகவை கொன்னுட்டு தான் எனக்கு மறு வேலையே, என் குழந்தை, என் பொண்டாட்டின்னு எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசவும் உடனே எங்கள் பாட்டிமா இருந்துட்டு ஏன்பா நிவின் இந்த மாதிரி டைமில் தான் நீ விஜய் கிட்ட சொல்லணுமா? ஏற்கனவே அந்த பசுபதி கிட்டேயும் அந்த ராகவ் கிட்டேயும் மோதி மோதி தானே விஜய் கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறான். அவன் உயிர் பொழைச்சி வருவானா இல்லையான்னு நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருந்தோம். திரும்பவும் அவனை பெரிய சண்டைக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் நுழைய விட பார்க்குறேன். இங்கே பாருப்பா விஜய், நான் பயந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் அந்த பசுபதி சரியான கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா உங்கள் 2 பேரையுமே கொலை பண்ணுறதுக்கு கூட அவங்க பையன் தயங்கவே இல்லை. இங்கே பாருப்பா பிரச்சனைலாம் நமக்கு வேண்டாப்பா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு விஜய், நீ எங்களுக்கு வேணும்டா விஜய் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் காவிரியும் என் குழந்தையும் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அவனை விடலாமா? அவனை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகணுமா போக வேண்டாமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், வேண்டாம்ப்பா, இதை இத்தோடு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லவும், பாட்டி நம்ம விட்டுட்டு ஒதுங்கி போனாலும் கண்டிப்பாக அந்த ராகவும் பசுபதியும் சும்மா இருக்க மாட்டாங்க பாட்டி. அதுதான் சொன்னேன். விஜய் எப்போ நீ காவேரியை கல்யாணம் பண்ணியோ அப்பத்துலேருந்து நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான்ப்பா இருக்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சண்டைன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகிற? உயிருக்கு பயந்துக்கிட்டே வாழ முடியுமாப்பா? அப்போவே சொன்னேன், நான் சொன்னதை எதுவுமே கேட்கவே இல்லைல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காவேரியை என்ன விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா பாட்டி? என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, அது இங்கே பாருங்க பாட்டி, நான் இப்போ மட்டும் அந்த ராகவை கொலை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் உயிரோடு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் அவன் எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்காக தயாராக இருப்பான். அதுக்குள்ளே நான் அந்த ராகவோட கதையை முடித்து தள்ளிட்டேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம குடும்பமாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். உடனே பாட்டிமா, ஏங்க இங்கே பார்த்தீங்களாங்க விஜய் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு? இந்த காவேரி குடும்பம் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். விஜய் எப்படி இருந்த பையன் கடைசியில் இப்படி ஒரு நிலைமைக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பாட்டி தயவு செஞ்சு என்னை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது. இல்லைப்பா விஜய், இப்படி தானே முன்னாடியுமே சொன்னேன். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த ராகவ் தானே. அப்போது உங்களை எந்த நேரத்தில் எப்போ கொல்லுவான்னு யாருக்குமே தெரியாதுடா. நான் எத்தனையோ டைம் என் தலைப்பட அடித்து சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போவும் போய் பிரச்சனைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் யார்கிட்ட இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது இங்கே நம்ம அன்பர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நீ போயிட்டு அவனை கொலை பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் சித்தப்பா, ஏன்னா ஜெயிலில் போட்டாலும் சரி என் குடும்பமும் என் குழந்தை பொண்டாட்டின்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நான் அதுக்காக ஜெயில் தண்டனையை கூட அனுபவிச்சுக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, பார்த்தீங்களாங்க எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்களா? உடனே நிவன் இருந்துட்டு, இங்கே பாரு விஜய், நீ எதுவுமே பண்ணவே வேண்டாம். நான் போலீஸை வச்சே நம்ம இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கலாம். இந்த பசுபதியும் ராகவும் கடைசி வரைக்கும் வெளியவே வராத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை நிவின், அது மாதிரி தானே நம்மளாம் அவங்கள ஜெயிலில் போடணும்னு நினச்சோம். கடைசி வரைக்கும் அவன் வெளியவே வரமாட்டான்னு நினச்சோம். எப்படியோ ஒன்று அந்த ராகவ் வெளியே வந்து மறுநாளே எங்களுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டான். அவனை எப்படி நம்ம ஜெயிலில் கூட நம்பி விட்டு வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிவின் சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் இதை நினச்சி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அவன் இப்போது உங்கள் 2 பேருமே மர்டர் பண்ண நினச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் காவேரியுமே ப்ரெக்னென்ட்டான லேடி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயிருக்கு போராடி ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து இப்போ மேலுக்கு வந்திருக்கீங்க. இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ண அவனுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும். அந்த ஆயுள் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது விஜய். நம்ம சட்டப்படி நம்ம அவங்கள அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்போம். நீங்களாக போயிட்டு அவனை கொலை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயில்லையும் காவேரியும் குழந்தையும் வெளியும் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. காவேரி கூட நீங்கள் இருக்கணும். குடும்பத்தோடு நீங்கள் இருந்தால் தான் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குவாங்க. நான் சொல்கிறத கேளுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரி கேளுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்கிறாங்க. உடனே யமுனாவுமே ஆமாம் மாமா, நிவின் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு படுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சட்டப்படியே அந்த ராகவையும் பசுபதியும் நம்ம அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுமே சொல்கிறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, இல்லை அவங்கள ஜெயிலில் விடுறது கூட ரொம்ப பயம்தான். எப்போ யாருக்கு என்ன ஆகுனே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் விஜய், தயவு செஞ்சு நீங்கள் கொலை பண்ணுறது அது இதுன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் இல்லைன்னா அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி காவேரி, என்ன தான் பண்ணலாம்? நிவின் சொல்கிற மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்கிட்ட காவேரி சொல்லவும் விஜயுமே சரி ஓகேன்ற மாதிரி அப்போ தான் சைலண்ட் ஆகுறாங்க.
இன்னொரு சைடு இங்கே போலீஸ் வந்து ராகவ தேடி இங்கே பசுபதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. பசுபதி கிட்ட போயிட்டு உங்கள் பையன் தான் ஆள் வச்சு காவேரியையும் விஜயையும் ஆக்சிடெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கும் விஜய்க்கும் பலமாக அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. காவேரி ப்ரெக்னென்ட் லேடி அதுன்னு கூட பார்க்காம உங்கள் பையன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ண சொல்லியிருக்கான். உங்கள் பையன் எங்கே தலைமறைவாக இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி ஒரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்கலாம், ஆனால் என் பையனாலலாம் நடக்கலை, ஏன்னா என் பையன் மலேசியாவில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே போலீஸ் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்லை சார், உங்கள் பையன் பண்ணதாக தான் அவங்க வந்து அதாவது நிவுன் அவங்கெல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் மலேசியாவுக்கு எப்போ போனார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் போய் கூட ஒரு வாரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போய் சொல்கிறீங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் பையன் ஜெயிலிருந்து வெளியே வந்தார், அது எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்கள் பையன் மலேசியா போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை பிடிச்சி இங்கே போலீஸ் கேட்கவும், இதை கேட்ட பசுபதி அப்படி கலங்கி போகிறாங்க. சார் அது வந்து அப்படின்னு சொல்லி திக்கி திணறவும், உடனே போலீஸ் இருந்துட்டு உங்கள் பையன் தான் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டை பண்ண வச்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த லாரி ஓட்டின டிரைவரை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவர் வாயாலேயே அந்த உண்மையை சொல்லியாச்சு. உங்கள் பையன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது தண்டனை காலம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் எங்களை அலைய விட்டீங்க, தேட விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி இருந்துட்டு என் பையன் எங்கே இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுவாங்க. சரிங்க சார், உங்கள் பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் அடைகிற வரைக்கும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லவும், என்ன சார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா, கான்ஸ்டபிள்ஸ் விளங்க மாட்டி இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி இருந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனை எல்லாமே உங்களால் சந்திக்க வேண்டியதாக வரும், என்னால் அதிகமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதி இருந்துட்டு சார் டீல் பேசிக்கலாமா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு என்னையும் என் பையனையும் எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. என்ன எங்களை பார்த்தா லஞ்சம் வாங்குறவங்க மாதிரி இருக்கா, நாங்கள் நேர்மையான ஆஃபீஸருங்க, தயவு செஞ்சு நீங்கள் இப்படியெல்லாம் எங்ககிட்ட கீழ்த்தரமாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்லவும், அதே சமயம் இங்கே போலீஸ் பசுபதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் ராகினிக்கு லேட்டாக தான் தெரிய வருது. ராகினியும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா அப்பா இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கஷ்டப்படுறாரோ, கண்டிப்பாக அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவே கூடாது, எப்படியாவது அவரை நம்ம வெளியே கொண்டு வரணும், என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினியோட அம்மா சொல்கிறாங்க, உன் அப்பன் ஏதாவது ஒரு தப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கான், உன் அப்பன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா நீயே இப்படி பேசுனா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னடி பண்ண சொல்கிற, ஒரு குடும்பத்தை கூட உன் அப்பன் விட்டு வைக்கல, ஒட்டுமொத்த பேரையுமே ஏமாற்றி அவங்க பொழப்பில் மண்ணழிவு தூவி போட்டுட்டு தானே அவங்களோட ஒட்டுமொத்த சொத்தையுமே அபகரித்து தானே உன் அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதில் தானே நீயும் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப நாளைக்கெல்லாம் தக்காதுடி, இங்கே பாரு உன் அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி திருட்டு புத்தி கிராக் மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம், உன் அப்பன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும், கண்டிப்பாக என்னாலலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுகிற, சரி நீ வரனா இரு, நான் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேம்மா, அதுக்கப்புறம் இருக்குது அப்பா வரட்டும், உன்னை வீட்டை விட்டே துரத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும்டி, இந்த வீட்டில் மற்றவங்களோட வயிறு எரிஞ்சு அதன் மூலமாக வர பணத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டை விட நான் பிச்சை எடுத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், உங்கள் கூட இருக்கிறத நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா இப்படி பேசுகிற, வேறு எப்படி பேசுறது, இங்கே பார் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நீ உன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியானா அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு
அவங்க அம்மாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் எதுவும் ஆகலை. அவங்க குழந்தையோட இப்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் பசுபதியால் இன்னும் எவ்வளோலாம் பிரச்சனையை நம்ம விஜயும் காவேரியும் அனுபவிப்பாங்கன்னு தெரியாது. பசுபதியும் இந்த ராகவும் லைஃப் லாங் அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே ரிலாக்ஸாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்போது இந்த பசுபதியும் ராகவும் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. விஜயும் காவேரி குழந்தை எப்போவுமே 3 பேரும் சந்தோஷமாக அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.